டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் லவாரியா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். லேசான மேல் மாவு, உள்ள திகட்டாத ஒரு இனிப்பு, இது ரெண்டையும் கலந்து சாப்பிடும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் துள்ளி குதிச்சிருவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. இந்த லவாரியாவை எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இன்றைக்கி ஈவினிங்கே செஞ்சு சாப்பிடுங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சிட்டோம், அடுப்பத்தை வச்சோம், சூடாகிட்டு இருக்கு. இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இது வந்து லிட்டர் கணக்கில் ஒரு 500 ml வரும். தண்ணி நல்லா சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போதே ஒரு 2 டீஸ்பூனு ஜீனி சேர்த்துக்கோங்க. தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணியோட கலந்து விட்டுருங்க. நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும், உப்பும் அந்த ஜீனியும் கரைஞ்சி வந்துடட்டும். தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். கொதிச்ச பிறகு நம்ம இங்கே பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம். 2 கப் எடுத்து வச்சிருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்து வச்சிருக்கோம். இது வெயிட்டில் ஒரு 300 கிராம் இருக்கும். அதை 2 கப் தண்ணி எடுத்துருக்கோம், 2 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ மாவை வந்து வெந்நில சேர்த்தாச்சு. லேசாக அப்படி மாவை மட்டும் பரப்பி விடுங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு எதுவும் கிண்ட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ மாவு தட்டி ஒரு நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். நம்ம நல்லா கலந்து விடுங்க, உடச்சி விடுங்க. அந்த மாவை பூரா உடச்சி விட்டு கலந்து விடுங்க. சூடான தண்ணி எல்லாம் உறிஞ்சி மாவு நமக்கு சூப்பராக கெட்டியாக ரெடியாகி வரும். இந்த சமயத்தில் கொஞ்சம் குயிக்காக கிண்டுங்க. எதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து மாவை போட்டு ஒரு நிமிஷம் நம்ம சூடான தண்ணியிலே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து போட்ட உடனே கிண்டும் போது சின்ன சின்ன உருண்டை கட்டி வந்துடுதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த சின்ன சின்ன உருண்டை கட்டி கூட வராது. நமக்கு ஒன்று போல் எல்லா மாவும் நல்லா நைஸாக இந்த மாதிரி கிண்டி எடுத்துடலாம். இந்த அளவு கிண்டி முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தம் ஆகட்டும். மாவு 5 நிமிஷம் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைகிறதுக்கு வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு வந்து நல்லா வெதுப்பாக இருக்குது. அதனால் நல்லா பிசையணும். அந்த வெதுப்பான சூடு இருக்கும்போது பிசைஞ்சா தான் நமக்கு நல்லா மாவு ஒன்று சேர்ந்து வரும். அதனால் வெதுப்பான சூடில் பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சூடு தாங்க முடியல, பக்கத்தில் கொஞ்சம் தண்ணியை வச்சு தொட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு அப்படியேவும் கையை வந்து நனைச்சிட்டு கூட பிசைஞ்சிக்கோங்க. ஒன்றும் தவறில்லை. இப்போ நல்லா நைஸாக வலுவலுன்னு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு மாவோட பக்கம் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணும். இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதை மூடி வச்சிடலாம் காயாமல். அடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. நொறுக்குன வெல்லம் ஒரு 200 கிராம் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நமக்கு முழுசாக கரைஞ்சி வரட்டும். வெல்லம் வந்து இப்போ நமக்கு முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்து அதே அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் அந்த பேனில். இப்போ இந்த பேனில் வெல்லத்தை வடிகட்டியாச்சு. அந்த பாகு வந்து மறுபடியும் சூடாகிக்கிட்டு இருக்கு. பேனில் வெள்ளைப்பாகை நம்ம வடிகட்டி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு 2 நிமிஷம் கொதிச்சு வந்தோடனே அந்த வெள்ளைப்பாகோட பதம் வந்து நம்ம அப்படி தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும். கம்பி பதமெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசுபிசுப்பாக வந்த உடனே இங்கே தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா நல்லா 1 கப்பு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அந்த பாகுலேயே சேர்த்துடலாம். பாகில் சேர்க்கும்போது தேங்காய் துருவலையும் நல்லா அந்த பாகோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாகும் தேங்காய் துருவல் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்தது. அதை அப்படியே வந்து தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் அந்த பாகுலேயே நல்லா வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டிய பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூனு பால் பவுடர் சேர்த்துருவோம். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு பூரணம் ஒரு பால்கோவா மெத்தடில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரணத்தை அப்படியே பால்கோவா மாதிரியே சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மாவு நமக்கு நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ மாவு இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து நல்லா ஒரு கொழக்கட்டை சைஸில் உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடியாப்ப உலக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் சுத்து உலக்கு, அமுக்கு உலக்கு எதுனாலும் எடுத்துக்கோங்க. இடியாப்ப சில்லு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து அமுக்கு உலக்கு தான் எடுத்திருக்கேன். உள்ளே வந்து நான் நெய் தடவை வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்து வச்சுக்கூடிய அந்த மாவு வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 வாசிக்கு இருந்தால் போதும். ஒரு இலை இல்லைன்னா நம்ம சாதாரண ஒரு பாலித்தீன் கவரு எதையாவது ஒன்று எடுத்து விரித்து வச்சுட்டு இப்போ நம்ம அது மேலே தான் புளிய போகிறோம். இப்போ நம்ம இடியாப்பம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 சுற்று 3ஆவது சுற்றில் வந்து அப்படியே முடிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்படியே எடுத்து இந்த ஒரு 3/4 வாசி இருக்கும்போது அதில் ஒரு ஸ்பூனை வச்சு விட்ருங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ பூரணம் வச்ச பிறகு அப்படியே இடியாப்பத்தை கையில் எடுங்க. கையில் எடுத்துகிட்டு இப்படி 2ஆக மடிச்சிருங்க. பூரணம் வந்து நமக்கு உள்ளே போயிடணும். நல்லா அப்படி மடித்து ஒன்று ஓலை மடித்து விட்ருங்க.
பூரணம் நம்ம வந்து இடியாப்பத்துக்குள்ளே இந்த மாதிரி போயிடணும். இந்த மாதிரி வரும். இதை எடுத்து நம்ம தனியாக தட்டில் வச்சிடலாம். அடுத்து ஸ்டீமர் அடுப்பில் வச்சுருக்கோம். நம்ம வந்து உள்ளே தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதித்து சூடாகி ஆவி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு இலையை உள்ளே வச்சுக்கலாம். நம்ம வாழை இலையை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இங்கே செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த இடியாப்ப பூரணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நீராவிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வந்துருச்சு. நல்லா நீராவியில் வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம ஆறின பிறகு அப்படியே ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து வச்சிடலாம். சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. உள்ள அதோட அந்த பூரணம் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பால்கோவா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான இலங்கை லவாரியா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.